ஹலோ கைஸ், வெல்கம் டு கோட் வித் அகேஷ். ஐ ஆம் யுவர் அகேஷ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சர்க்கிளோட ரேடியஸை இன்புட் வாங்கி அந்த சர்க்கிளோட ரேடியஸை எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இன் C++ல. ஸோ ஓகே, நம்ம இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா இதுக்கு மாதிரி நம்ம ஆல்ரெடி டுட்டோரியல்ஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அப்புறம் மேலே கார்ட்ஸில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ டாபிக் உள்ள போகலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரேடியஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஏரியா ஃபைன் பண்ணி நம்ம என்னென்ன வேல்யூஸ் வேணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரேடியஸ் இன்புட் வாங்குவோம். ரேடியஸ் ஓகேங்களா? அதுக்கு ஒரு வேரியபிள் வேணும். ஸோ நம்ம ரேடியஸ் ஒரு இன்ட் டேட்டா டைப்பில் ரேடியஸ்க்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியாச்சு, ரேடியஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம ரேடியஸ் வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு, ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஏரியா ஃபைன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம அதை ஃப்ளோட்டில் கிரியேட் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு ஆன்சர் மேபி டெசிமல்ஸில் வரலாம். டெசிமல் வரனால நம்ம ஃப்ளோட்டில் கிரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? FLOAT. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ளோட் ஏரியா. இப்போ நம்ம இன்புட் வாங்குறதுக்கு ரேடியஸ்க்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியாச்சு, அது மாதிரி ஏரியாவுக்கும் வேரியபிள் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரோக்ராமுக்கு போவோம். ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு யூஸருக்கு ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது ஒரு ரேடியஸ், என்டர் த ரேடியஸ், ஒரு மெசேஜை நம்ம இன்புட் வாங்குறதுக்கு பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு cout enter the radius. இப்போ நம்ம அவர்கிட்ட சொல்லியாச்சு இன்புட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இன்புட் வாங்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இன்புட் வாங்குறத ரேடியஸ் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம Coutல என்டர் ரேடியஸ்னு அவர்கிட்ட சொல்லியாச்சு, மெசேஜ் டிஸ்பிளே ஆகும் அவுட்புட்டில். அவங்க இன்புட் வாங்குறதுக்கு cin யூஸ் பண்ணி நம்ம ரேடியஸ்ங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபைண்ட் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ எப்படி ஏரியா ஆஃப் த சர்க்கிளுக்கு உங்கள் ஃபார்முலா இருக்குன்னு தெரியும்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு πr². இப்போ உங்களுக்கு தெரியும் ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா A இஸ் ஈக்குவல் டு πr². இப்போ நம்ம இந்த ஃபார்முலா வச்சு தான் எப்பவுமே ஏரியா ஃபைண்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம இதே ஃபார்மாக தான் யூஸ் பண்ண போகிறோம். அவங்களுக்கு டவுட் வரலாம், ஏன்னா பையும் கீபோர்டில் இல்லை. ஓகேங்களா? பை நம்ம கீபோர்ட்லேயே இருக்காது. அப்போ எப்படி நம்ம பை வச்சு நம்ம இந்த ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுறதுனா, இட்ஸ் வெரி சிம்பிள். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நமக்கு பையோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 3.14. பையோட வேல்யூ 3.14. இது ஆக்சுவலாக 22/7 தான் பையோட வேல்யூ. அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் 3.14 அப்படின்னு ஆன்சர் வரும். ஸோ நம்ம இங்கே பைக்கு பதிலாக 3.14 அப்படிங்கிற வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டு, அப்புறம் நம்ம r² என்னது, r இன்ட்டு r இஸ் r². ஸோ நம்ம ரேடியஸ் இன்புட் வாங்கல, ரேடியஸ் ஸ்கொயரை நம்ம ரேடியஸ் இன்ட்டு ரேடியஸ் அப்படின்னு நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஏரியாவுக்கு நம்ம ஒரு வேல்யூ எப்படி இருக்குன்னா, ஏரியா இஸ் ஈக்குவல் டு பைக்கு பதிலாக 3.14 இன்ட்டு ஆர் ரேடியஸ் ஸ்கொயர், நம்ம ரேடியஸ் டு ரேடியஸ் அப்படின்னு எழுதணும், ரேடியஸ் இன்ட்டு ரேடியஸ். ஓகே, இப்போ நம்ம தந்த இன்புட் வச்சு இந்த கம்பைலர் என்ன பண்ணோம், இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி நமக்கு ஏரியா ஃபைண்ட் பண்ணி ஏரியாவை ஸ்டோர் பண்ணிடும். இப்போ நம்ம அந்த ஆன்சரை டிஸ்பிளே பண்ணோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, cout the area of the circle is அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் திருப்பி இந்த greater than சிம்பிள் போட்டு லெஸ் தென் சிம்பிள் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, ஏரியா இந்த வேரியபிள் நம்ம பிரிண்ட் பண்ணோம். அதாவது இதுக்கு என்ன மீனிங்னா, இந்த மெசேஜ் பிரிண்ட் ஆகிட்டு அப்புறம் இந்த ஏரியாங்கிற வேரியபிளோட வேல்யூவை இங்கே பிரிண்ட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இங்கே ஆன்சர் ஃபைண்ட் பண்ணி அது ஏரியாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே இருக்கிற வேல்யூவை நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஓகே, இப்போ எந்த இதெல்லாம் கிடையாது. நம்ம ப்ரோக்ராம் மட்டும் இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ என்டர் ரேடியஸ் நமக்கு காமிக்குது. நம்ம ஒரு 63 தரும், ரொம்ப அதிகம் பவர் தரும். ஓகே, ஏரியா ஆஃப் த சர்க்கிள் கொஞ்சம் பெருசாக வருது, 12,462 வருது. இன்னும் ஷார்ட்டாக தருவோம், ரொம்ப பெருசாக இருந்தாலும் ஈஸி, கொஞ்சம் சின்ன வேல்யூஸ். லெட்ஸ் கிவ் சம் ஒரு 4 தருவோமே. 4 தந்தால் the area of circle is
50.2 நமக்கு வேல்யூ வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ நான் வச்சுனா ரீகால் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டார்டிங் ஹெட் ஃபைல்ஸ் எல்லாம் எதுக்கு போகணும் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோவில். இப்போ செக் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோவில். ஓகே, அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். ரேடியஸ் இன்புட் வாங்குறதுக்கான ரேடியஸ் வாங்குறதுக்கு ஒரு வேரியபிள். அது வந்து நம்ம டேட்டா டைப்பில் இது பண்ணியிருக்கோம். பிகாஸ் நம்ம மேக்ஸிமம் கவர்மெண்ட் வேல்யூஸ்லாம் தர போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம ஏரியா அப்படின்னு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து ஃப்ளோட் டேட்டா டைப்பில் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து மேபி நம்ம பார்த்த மாதிரி நமக்கு ஆன்சர் வந்து கன்ஃபார்ம் டெசிமலில் வரும். ஸோ நம்ம ஃப்ளோட்டில் யூஸ் பண்ணி நமக்கு அக்யூரேட்டான ஆன்சர் கிடைக்கிறதுக்காக நம்ம ஃப்ளோட் டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம மெசேஜை வந்து ஒரு பிரிண்ட் பண்ணோம். ஒரு யூஸருக்கு வந்து நீங்கள் ஒரு ரேடியஸ் என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக என்டர் ரேடியஸ் நம்ம வந்து சிஅவுட் அதாவது வந்து அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணுறோம். இப்போ இன்புட் வாங்கணும் ரேடியஸை. ஸோ நம்ம சிஇன் யூஸ் பண்ணி ரேடியஸ் வேரியபிளில் இன்புட் வாங்குறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஏரியாவோட ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம். ஏரியாவுக்கு இந்த ஏரியா வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ நம்ம எப்படி இருக்கணும்னா நம்ம தர இன்புட் ரேடியஸ் இருக்குல்ல அதை வந்து பையா ஸ்கொயர் அதாவது அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுவோம். பையோட வேல்யூ 3.14 அந்த ஆர் ஸ்கொயரை வந்து நம்ம ரேடியஸ் அதாவது ரேடியஸ் ஸ்கொயர் நம்ம ரேடியஸ் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியாச்சு. ஸோ நமக்கு வந்து இப்போ என்ன ஆகும்னா நம்ம தந்த வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டியூட் ஆகி இது எல்லாம் கால்குலேட் அதாவது வந்து இந்த சப்ஸ்டியூட் பண்ணி இதை கால்குலேட் பண்ணி அதை வந்து ஆன்சரை வந்து ஏரியாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் இந்த வேரியபிளில். நம்ம லாஸ்ட்டில் நம்ம வந்து ஆன்சர் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு சிஅவுட் யூஸ் பண்ணி இந்த ஏரியா ஆஃப் சர்க்கிள்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஏரியாவில் இருக்கிற இந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, நமக்கு இது மாதிரி வந்து நமக்கு அச்சீவ் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கன்ஃபார்ம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. அப்புறம் உங்களுக்கு வேறு என்ன டாபிக் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணதை வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா மொபைல் ஆப்ஸும் நிறையா இருக்குது. அது நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த மொபைல் இருந்தாலும் பரவாயில்ல, லேப் இருந்தாலும் பரவாயில்ல, இதான் ஒர்க் அவுட் பண்ணிப்பாங்க. இல்லாட்டி ஒரு நோட்டில் வந்து எப்பயுமே எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பை பாய்.